Hi friends, vanakkam and welcome back to my channel Dhara's cooking demo. இன்னைக்கு ஒரு சூப்பரான இட்டாலியன் பாஸ்தா with red sauce எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்தா with white sauce செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாஸ்தா வித் ரெட் சாஸ். எப்படி எல்லா பாஸ்தாலேயும் கோட்டாயிருக்கு. பாஸ்தா வேக வச்சு வெந்தது கரெக்டாக இருக்குது. கூட வெஜ்ஜீஸ்லாம் போட்டு ஹெல்த்தியான பாஸ்தா வித் ரெட் சாஸ் செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 5-6 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா ரோல் பாயில் ஆகணும். இப்போது தண்ணி வந்து நல்லா ரோல் பாயில் ஆகுது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ரோல் பாயில் ஆகும்போது தான் நம்ம வந்து பாஸ்தா சேர்த்தணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு உங்கள் கவரில் எவ்வளோ குக்கிங் டைம் போட்டிருக்காங்களோ அவ்வளோ நேரம் குக் பண்ணிக்கோங்க. என்னோடதில் வந்து 8 to 10 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கலாம் எடுத்து. இப்போது இந்தளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இதை இட்டாலியனில் வந்து ஆல்டான்தே சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஒரு ஃபேர்ம்னஸ் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் நம்ம கடிக்கும்போது அந்த ஒரு பைட் இருக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணியில் ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன்னிங் வாட்டர் அதில் வந்து கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் குக்கிங் ஸ்டாப் பண்ணுறக்காக, இல்லைன்னா அந்த சூட்டில் திருப்பி குக் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நான் கழுவிக்கிறேன். இப்போது எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரெட் சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் சின்னதாக இருக்கிறனால ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிட்டால் ஓகே தான். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே செஞ்சிட்றேன். இந்த கண்ணு கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளிலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது தண்ணி வச்சுருக்கேன், நல்லா வந்து கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா தக்காளியும் நான் அந்த தண்ணியில் சேர்த்துட்றேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியில் அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா அந்த தண்ணியில் வேகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நல்லா விட்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளியெல்லாம் எடுத்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன். இது வந்து நல்லா ஆறிடட்டும். கம்ப்ளீட்டாக கூலாயிடணும். இப்போது நல்லா ஆறிடட்டும் இதெல்லாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னா இந்த ஸ்கின் இப்படி எடுத்திங்கனாலே ஈஸியாக பீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். அதுக்கு தான் அந்த பின்னாடி நம்ம அந்த கட் போட்டது. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் இது ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு.
ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 1.25 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் குக்கிங் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். மெல்ட் ஆகட்டும். இப்போது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. அதில் வந்து நான் ஒரு 2-3 பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பட்டர்லேயே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பட்டரில் அந்த பூண்டு வதங்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும், சூப்பராக இருக்கும். சாட்டே பண்ணிவிட்டு இப்போ அதிலே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அதையும் இதிலே சேர்த்துட்றேன். அதையும் இந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். ஆனியன் கார்லிக்கெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணால் போதும். இப்போ ஆனியன் கார்லிக் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சேர்த்துற வெஜ்ஜீஸ் வந்து நான் வந்து 3 கலர் கேப்சிகம், ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன டைஸஸாக பண்ணியிருக்கேன். அப்புறம் வெஜ்ஜீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேரட், கார்ன், க்ரீன் பீஸ் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துட்றேன். இப்போ இதையுமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், பட் ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த வெஜ்ஜீஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெஜ்ஜீஸும் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியே சாஸ் வாங்குறதுக்கு ரெட் சாஸ் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது வெஜ்ஜீஸ் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்றேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்றேன். பெப்பர் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துறேன். இது வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்த்துறேன், பியூர்லி ஆப்ஷனல். நீங்கள் இருந்தால் வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து சாஸ் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் வந்து சாஸில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு ஏதாச்சும் பத்தாமல் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சாஸ் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த சாஸில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த பாஸ்தா வந்து சாஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் பாஸ்தா வேக வைக்கும்போது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன ஒரு ஃபேம் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பாஸ்தா வந்து உடையாது. நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்க, ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி செய்யும்போது பாஸ்தா வந்து உடஞ்சிரும். அதனால் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னாடி நீங்கள் வாங்குகிற பேக்கெட்லேயே பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எத்தனை நேரம் வேக வைக்கிறதுன்னு. அது வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும். இது பாருங்க, சாஸ் நல்லா கூட்டாயிருக்கு எல்லா பாஸ்தாலையும். அவ்வளோதான், நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாம்.
சூப்பராக கோட்டாயிருக்கு பாருங்கள். எல்லா பாஸ்தாலேயுமே சாஸ் வந்து அழகாக கோட்டாயிருக்கு. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் மட்டும் போட்டுறேன் கார்னிஷிங்காக. மேலே சீஸ் போட்டுடலாம். சீஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.